statements regarding NABARD. ஸோ NABARD அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1982 தான் தொடங்கியிருப்பாங்க. ஸோ சிவராமன் கமிட்டி ரெக்கமெண்டேஷனில். ஓகேவா? ஸோ இந்த NABARD ஆரம்பம் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்க்குறதுக்காக ஆர்பிஐ கீழே ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்னுடைய ஒர்க்கை வந்து குறைக்கணும் அல்லது ஆர்பிஐனுடைய ஒர்க்கை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 1965-66 அந்த ரேஞ்சில் ஏஆர்டிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் இதுக்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது இதோடைய பேர். இது வந்து ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. சரிங்களா? ஆக்ட் வந்து 1963 டு அந்த சம்திங் 60s தான் வந்துட்டு வந்திருக்கும். இதனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் கிரெடிட் இதெல்லாத்தையும் வந்துட்டு மேலாண்மை செய்கிறது, அதை மேனேஜ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஆர்டிசியுடைய வேலையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் 1982 சிவராமன் கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் படி எதை ஏற்படுத்துகிறாங்கன்னா NABARD அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஸோ NABARD அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதோட வந்துட்டு சம்மந்தப்பட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த NABARD. இப்போது இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் ஃபினான்ஸ் இதெல்லாமே வந்துட்டு எதுக்கு கீழே வரும் அப்படின்னா NABARD கண்ட்ரோலுக்கு கீழே தான் வந்துட்டு வரும். சரிங்களா? ஸோ அப்போ செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா, இஸ் அன் அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ஃபினான்சிங் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா. ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அபெக்ஸ் இன்ஸ்டிடியூஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா NABARD தான். ஸோ NABARD ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்டு ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை மட்டும் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வருமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வரும், எல்லாத்துலேயுமே இருக்குது. செகண்டுமே வந்துட்டு கரெக்டு. ஸோ இந்த ஒன்லி அப்படிங்கிறது வராது. டி 1 and 3 ஒன்லி அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம லெஃப்ட் வித் 2 ஆப்ஷன்ஸ், 1 and 2 ஒன்லி அல்லது 1, 2 and 3 ஒன்லி. ஸோ 3 வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த கரெக்ட் ரெக்கார்டிங் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நரசிம்மன் கமிட்டின்னு நம்ம பார்க்கும்போது 38.5% இருந்து 25% இதை குறைச்சிருக்காங்க. அடுத்த சிஆர்ஆரை வந்துட்டு 15% 3.5% வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நரசிம்மன் கமிட்டி கொடுத்துருக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ். சரிங்களா? ஸோ ஆன்சர் டி 2 and 3. ஸோ நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் FRBM ஆக்ட்? ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த சட்டம். சரிங்களா? ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்குல்ல, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் 3.5% ஆஃப் த ஜிடிபியாக குறைக்கணும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு என்ன எப்போ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2008 குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 2003 இந்த ஆக்ட் வந்திருக்கும். 2008 தான் வந்துட்டு என்னதுன்னா நமக்கான அந்த கோல் இயர். சரிங்களா? டார்கெட் இயர். அந்த இயர்க்குள்ளே நம்ம வந்து இந்த 3.5% ஆஃப் ஜிடிபிக்குள்ளே நம்மளுடைய கடனை வந்து குறைக்கணும். ஓகே. ஸோ அப்போ வந்துட்டு அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டெப்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு FRBM ஆக்ட். இது வந்துட்டு பாஸ் பண்ணது 2003 தான். ஸோ இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க எந்த இயரில் பாஸ் பண்ணாங்கன்னு. ஸோ அப்போது 1 வரும். ஸோ ஒன்லி 2 அப்படிங்கிறது வராது. ஸோ அதே போல் கரெக்டாக கேட்டிருக்காங்களா இல்லை தப்பாக இருக்கிறத கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கரெக்டு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இட் கேம் டு எஃபெக்ட் ஆன் April 5, 2004. ரொம்பவுமே டைம் ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இருக்குது. இதை விட்டுருங்க, அடுத்தது பார்த்துக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு எய்ம்டு டு இன்ஸ்டில் ஃபிஸ்கல் டிசிப்ளின், streamline expenditure and revenue management, enhance macroeconomic stability and foster transparency in fiscal operation. ஸோ இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் டிசிப்ளினாக கொண்டு வரணுன்ட்டு சொல்லுது. ஸ்ட்ரீம்லைன் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், ரெவன்யூவை கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், ஃபோஸ்டர் டிரான்ஸ்பரன்சி, ஃபிஸ்கல் ஆப்ரேஷனில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி, எந்த ஒரு கரப்ஷனும் நடக்காத மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்டில் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் தானே. ஸோ அப்படிங்கும்போது அதை வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வரணும்னு தான் நினைக்கும். அதே போல் பட்ஜெட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணி நம்மளுடைய செலவுகளை வந்துட்டு குறைக்கணும். சரிங்களா? அதாவது அத்தியாவசியம் அல்லாத செலவுகளை குறைக்கணும், தேவையில்லாத செலவுகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஆர்பிஎம் ஆக்டினுடைய ஒரு முக்கியமான தன்மையாக இருக்கும். ஸோ இப்போ 1 and 3 அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ 3 வந்துட்டு கண்டிப்பாக வருங்கும்போது ஸோ 1, 2 and 3 வந்துட்டு வரலாம், அல்லது 1 and 3 வந்துட்டு வரலாம். இது ஏப்ரல் 5, 2004 அன்று நடைமுறைக்கு வந்தது. ஸோ அவ்வளோ தள்ளி வரணுங்கிற தேவையில்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சரி, ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். எத்தனாவது கொஸ்டின் இது? 106. ஸோ 106 வந்துட்டு டி தான். ஸோ டி 1 and 3 சரிங்களா? ஸோ சொன்ன மாதிரியே இது வந்துட்டு ஏப்ரல் 5, 2004 நடைமுறைக்கு வரல. சரிங்களா? இது நடைமுறைக்கு வர்றது எப்போ வேணாலும் வரலாம்ல. ஏன்னா இது டார்கெட் வந்து 2008 நம்ம வச்சாச்சு. ஸோ 2008 வந்துட்டு இதை அச்சீவ் பண்ணணுங்கிறக்கும் போது உடனே கூட நடைமுறைக்கு வந்திருக்கலாம். ஸோ இவ்வளோ நாள் தள்ளி நடைமுறைக்கு வரணுங்கிற தேவை வந்துட்டு இல்லை. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, RBI introduced the Banking Ombudsman scheme in 1991. The complainants can file their complaints in any form, including online, and can also appeal to the Ombudsman against the awards and other decisions of the banks. ஸோ இந்த ரீசன் வந்து கரெக்டு. அசெஷன் 1991 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இயர் வந்துட்டு ஏதோ தப்பாக இருக்கிற மாதிரி தோணுது. சரிங்களா? ஸோ அசெஷன் வந்துட்டு ராங்கு, ஏன்னா 1995 ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் வந்துட்டு ரீசன் வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா கரெக்ட். 107A. So next, which of the following statements are correct regarding special economic zones? So special economic zones அப்படிங்கிறதுனுடைய என்னன்னு கேட்குறாங்க. மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் 1984 as an export processing zone converted into a special economic zone on January 1, 2003 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழ்நாடு currently has 54 operational special economic zones. தமிழ்நாடு launched it in the early 2000. ஸோ இது ரொம்பவே ஃபேக்சுவலான ஒரு இதாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா 2000 லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு. அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, January 1, 2003 தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்துட்டு ஒத்து போகிற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்ப அக்யூரேட்டாக டேட்லேயோ அல்லது இயர்லேயோ வந்து எதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதே போல் இப்போ எவ்வளவு எஸ்இசெட் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு மேபி தெரிஞ்சிருக்காது. சரிங்களா? இது வந்துட்டு நம்ம புக்கில் கவர் ஆகிருக்கு. இது 2 பாயிண்ட்டுமே நம்மளுடைய 11th புக்கில் வந்துட்டு கவர் ஆகிருக்கும், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ். ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அதனுடைய அட்வான்டேஜஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நார்மலாக வெளியில் ஒரு பிஸ்னஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட பாட்டில் நெக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்ரூவல்ஸ் வந்து வாங்கணும், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்ஸ் வந்து நடத்தணும்,
ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டுருக்கும். அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயம். அதனாலேயே வந்துட்டு இந்தியாவில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்தே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. ஒரு சட்டம், அங்கே இருக்கக்கூடிய சட்டம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்குது. அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. ஈஸியாக ஒரு பிஸ்னஸஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுது. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆரம்பிக்கிறதுனால இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது வந்துட்டு இந்த கண்ட்லா அப்படிங்கிற இடத்துல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸுங்கிறது கண்ட்லா இங்கே இருக்கும், கண்ட்லா போர்ட். ஸோ கண்ட்லா போர்ட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ஸுங்கிறத ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறத பார்த்து இந்தியா முழுக்க இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது. அதே நேரத்தில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப அதிகரிக்குது. ஸோ இப்போ சென்னை இந்த மாதிரியான இடங்களில் வந்துட்டு அதிகமான எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் இது 2003 தான் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கரெக்டு தானே கேட்குறாங்க? ஸோ 2003 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு 54 ஆப்ரேஷனல் எஸ்இசெட் இருக்குங்கிறதும் மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஏன்னா இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கொஷினாக கூட வந்துட்டு வச்சுருக்கலாம் நமக்கு. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக 2003 தான் ஆரம்பிச்சிருக்காங்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக தானே இருக்குது. தமிழ்நாடு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸு ஏர்லி 2000s லான்ச் பண்ணாங்க. ஏர்லி 2000னா 2001, 2002, 2003 எந்த இயர்னாலுமே எல்லாருமே ஏர்லி 2000s தான். சரிங்களா? அதுவும் கரெக்டாக இருக்குது தான். மூணுமே கரெக்டாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா 108 டி. ஸோ 213 தான் கரெக்ட். ஸோ 2 கரெக்டு. அப்படி 213 2 கரெக்டுனாவே வந்துட்டு 1ம் கரெக்டாக இருக்கிறது தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா January 1, 2003 ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து என்னென்னு சொல்கிறாங்க, ஏர்லி 2000 2000ஆம் ஆண்டின் முற்பகுதினா 2001 சொல்லலாம், 2002, 2003 இதெல்லாமே 2000ஆம் ஆண்டின் முற்பகுதின்னு சொல்லலாம் தானே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹிந்து க்ரோத் ரேட் வாஸ் காயின்ட் பை எக்கனாமிஸ்ட் ராஜ் கிருஷ்ணா. ஸோ இந்து க்ரோத் ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே இந்த அக்ரிகல்ச்சர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சரை தானே ஃபுல்லாக பேஸ் பண்ணி இருந்தோம். அப்போது அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஹிந்து க்ரோத் ஆஃப் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. த ஸ்லோ அண்ட் ஸ்டாக்னன்ட் க்ரோத் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமி ஃப்ரம் 1947 to 1980 தான் ஹிந்து க்ரோத் ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? இந்து க்ரோத் ரேட்னா ரொம்ப லோவஸ்ட் க்ரோத் ரேட் தான் வந்து இந்து க்ரோத் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ இது சொன்னவர் ராஜ் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு which of the following statements are incorrect regarding LPG? LPG reforms were introduced in India in 1991 to promote a market-driven economy and reduce government control. ஸோ கரெக்டாக இது 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மார்க்கெட் ட்ரிவன் எக்கனாமியாக இருக்குது. சரிங்களா? நம்ம மோர் டுவார்ட்ஸ் த மிக்ஸ்டு எக்கனாமி தான் வந்து நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ மிக்ஸ்டு எக்கனாமிலேயே ஸ்லாண்டிங் டுவார்ட்ஸ் த கேபிட்டலிசம். முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ்டு எக்கனாமியாக இருந்தாலுமே கூட வி ஆர் ஸ்லாண்டிங் டுவார்ட்ஸ் சோஷியலிசம். பட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக 1956க்கு பிறகு கொஞ்சமாக நம்ம வந்து வி ஆர் ஸ்லாண்டிங் டுவார்ட்ஸ் த கேபிட்டலிசம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லி ஒரு மிக்ஸ்டு எக்கனாமிலேயே வந்துட்டு மோர் டுவார்ட்ஸ் த கேபிட்டலிசம்னு தான் சொல்லணும். ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியாகவே வந்துட்டு மோஸ்ட்லி மாறிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லணும். ஸோ இது வந்துட்டு கரெக்டு. ஸோ the privatization under LPG allowed the government to increase its control over public sector enterprises.
ஸோ ப்ரைவேட்டைசேஷன் அண்டர் எல்பிஜி allowed the government to increase its control over public sector enterprises. ஸோ இதை படித்தா என்ன புரியுது, அதாவது எல்பிஜி இல்லை ப்ரைவேட்டைசேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் கண்ட்ரோல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லுது. ஸோ அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டோம்னா ஸோ இல்லை, சரிங்களா. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸ் ஒரு சிலதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலை வந்துட்டு அவங்க வேணான்னு சொல்லி விடுறாங்க, சரிங்களா. ஒரு சில அமைப்பினுடைய கண்ட்ரோலை வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக ப்ரைவேட்டே மாற்றுறாங்க. ஒரு சில கண்ட்ரோலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணல, ஸோ டிக்ரீஸ் தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு தப்பு. The LPG reforms were intended to restrict foreign trade and investment. ஸோ இதெல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு எல்பிஜி ரிஃபார்மே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது ரெஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது, டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரல அப்படின்னா டாலர்ஸ் நமக்கு வராது. டாலர்ஸ் வரல அப்படின்னா நம்ம எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃப்பில் வந்து கண்டிஷன் போட்டு தான் எல்பிஜி ரிஃபார்ம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்துட்டு நம்ம கடனே வாங்கியிருக்கோம், சரிங்களா. ஸோ அப்போ இவங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கடனை திரும்பவே கட்ட முடியாமல் போயிடும். ஸோ இன்கரெக்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2 and 3 தான் வந்துட்டு இன்கரெக்ட். டூ அண்ட் த்ரீ 1/10th கொஷினா 1/10th கொஷின் டி 2 and 3 தான். சரி, நெக்ஸ்ட்டு த மாடல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி ஆக்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 2003. ஏபிஎம்சி ஆக்ட் 2003ன்னு சொல்கிறாங்க. த ப்ரைமரி function is to ensure fair trading practices and provide a platform for farmers to sell their produce. சரியா, அதாவது அவங்களுடைய ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏபிஎம்சினா வந்து எது இல்லைங்க, நீங்கள் எல்லாருமே வந்துட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, டெண்டர் விடுறது அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்துட்டு இருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா. ஸோ அப்போ இதெல்லாமே வந்துட்டு இந்த ஏபிஎம்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம், ஓகேவா. பட் வந்துட்டு இது ஃபேர் ட்ரேடிங் ப்ராக்டிசஸை கொண்டு வரதுக்காக தான், என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இதை அமைச்சாங்க. அதே போல் ஃபார்மர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுக்காகவும் தான் வந்துட்டு இது என்ன பண்ணாங்கன்னா அமைச்சாங்க, சரிங்களா. ஆனால் இதில் டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்டல் ஃபார்மேஷன் தான். கார்ட்டல் ஃபார்மேஷன் வந்துட்டு யாரெல்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, வியாபாரியெல்லாம் ஃபார்ம் பண்ணி அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நன்மை நடக்க மாட்டேங்குது. ஸோ இதெல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய சட்டம்லாம் கொண்டு வந்தாங்களா, அதில் ஒரு சில ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மாடல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்டுமே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததாக இதெல்லாத்தையும் சரி செய்யணுங்கிறதுக்காக நாம் எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அப்படிங்கிற வெப்சைட்டுமே கொண்டு வந்திருக்காங்க. விவசாயிகள் அவங்கவுங்க ஊரில் மட்டும் விற்காமல் வெளி மாநிலங்கள் எங்கேயாச்சும் தேவை இருக்குன்னா அங்கேயும் விற்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் நாம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ இஸ் ரைட் அண்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஏ. 111க்கு டி தானே, டி. So how many of the following pairs are correctly matched with the reference to the Bhutan movement? ஸோ பூதான் இயக்கம் எல்லாருமே கேள்விப்பட்டது தான், பூமிதான இயக்கம். ஸோ இதை ஆரம்பித்தவர் வினோபா பாவே. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்னால் வந்து கொஞ்சம் மாட்டிடும், எலிமினேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இதில் வந்துட்டு எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா, கண்டிப்பாக ஒரு பேர் வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு இங்கே இருக்கக்கூடியது. ஸோ தொடங்கப்பட்ட ஆண்டு 1951 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வில்லேஜ் ஆஃப் த மூமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பொச்சாம்பள்ளி, அது வந்து கரெக்டு.
ஐடியாலஜிக்கல் இன்ஸ்பிரேஷன். இந்த ஐடியாலஜிக்கல் இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்ல் மார்க்ஸ் வந்து கிடையாது. சரிங்களா? கார்ல் மார்க்ஸ் வந்து கிடையாது. காந்தி தான் வந்துட்டு இதுக்கான ஐடியாலஜிக்கல் இன்ஸ்பிரேஷனாக வந்துட்டு இருப்பாங்க. அப்போது 2 கரெக்டாக இருக்குது. ஸோ 2 கரெக்டாக இருக்கும்போது ஒன்று கரெக்டு அப்படிங்கிறது தப்பு. இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் ஆர் 75%. சரிங்களா? இந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ணோம் அல்லது பிசிடியில் ஏதாச்சும் ஒன்று அட்டன் பண்ணுறோன்னா கரெக்டாகிறதுக்கான சான்சஸ்ன்னு பார்க்கும்போது 75% வந்துட்டு இருக்குது. ஸோ மேபி இன்னொன்று ஏதாச்சும் ஒன்று எலிமினேட் பண்ணுறோம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு 50% வந்துட்டு அதை குறைக்கலாம். ஸோ இதை வந்துட்டு கார்ல் மார்க்ஸ் வரமாட்டார் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொன்னோம் அப்படின்னா இப்போ 3 பேர் தான் வரக்கு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக 4 பேர் வராது அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இந்த பேரும் போகுது. அப்போ 2 பேர்ஸ் ஆர் 3 பேர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஆன்சராக இருக்கும். அப்போ 50% சான்சஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? 50% கரெக்ட் ஆகலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த 1951 வருமா வராதா? பட் வந்து வினோபா பாவே தான் ஆரம்பித்தாருங்கிறதே தெரியும். போச்சாம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதும் வந்துட்டு தெரியும். ஸோ இது என்னென்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் 3 பேர்ஸ். இதனுடைய கருத்தியல் உத்வேகம் வந்துட்டு யார் அப்படின்னா மகாத்மா காந்தி. Arrange the following schemes in the chronological order. Integrate IRDP, Food for Work program, Jawahar Rozgar Yojana, Pradhan Mantri Adarsh Gram Sadak Yojana. ஸோ இது வேணால் 2005 ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது. இது 1978 சம்திங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நடுவில் இருக்கக்கூடியதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இயர்ஸ் கரெக்டாக ஞாபகம் இல்லை. இப்போ 1 தான் ஃபஸ்ட்டு வரும், 4 தான் லாஸ்ட்டு வரும் அப்படிங்கிறது 1 4. சொல்லுங்கள். योजना 2000 ग्राम सड़क योजना. ओके, ग्राम सड़क योजना 2000ங்களா? सड़क योजना வந்துட்டு 2010. இது 1977, இது 1978. ஜவஹர் ரோஸ்கர் யோஜனா எந்த இயர் வந்திருக்கு? அதை மட்டும் யாராச்சும் கொஞ்சம் பார்த்துறீங்களா? ஸோ இந்த 11th புக்கை மட்டும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணணுங்க. இதுலேருந்து நல்லா தெரியுது. எல்லாருமே ரிவிஷன் பண்ணிடுங்க, நானும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ 2 1 3 4 அதான் வந்துட்டு ஆன்சர். So next, match the following development schemes with the year it got enacted. Jawaharlal Nehru National Urban Renewal Mission, JNNURM, இதை வந்து எப்போ கொண்டு வந்தாங்க? இந்திரா ஆவாஸ் யோஜனா, ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்.